இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களுக்கு வாழ்த்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நவம்பர் மாதம் 7ஆம் தேதி தேவன் நமக்கு காண கிருபை செய்திருக்கிறார். இந்த 7ஆம் தேதி காலை நேர வேத பகுதியாக எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 37, 38, 39 ஆகிய 3 அதிகாரங்களையும், மாலை நேர வேத பகுதியாக எபிரேயருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரத்தையும் வாசிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். இந்த நாளுக்குரிய தியான பகுதியாக எரேமியர் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். நாம் ஆரம்பத்திலே கொண்ட நம்பிக்கையை முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமாகில் கிறிஸ்துவினிடத்தில் பங்குள்ளவர்களாயிருப்போம். நாம் ஆரம்பத்திலே கொண்டிருந்த நம்பிக்கை, நாம் ஆரம்பத்திலே இயேசு கிறிஸ்துவை அறிந்த நாட்களிலே இயேசுவின் மேலே இருந்த விசுவாசம், இயேசுவின் மேலே இருந்த அன்பு, இயேசுவின் மேலே இருந்த நம்பிக்கை, இவைகளிலே உறுதியாய் முடிவு பரிந்தும் இருக்க வேண்டும் என்று இங்கே இந்த புஸ்தக ஆக்கியோன் ஆசிரியர் நமக்கு சொல்லுகிறார். ஆரம்பத்தில் நாம் ஆண்டவர் மேல நம்பிக்கை பார்த்தீங்கன்னா அதே போல யாருக்குமே இருக்காது, அவ்வளவு நம்பிக்கை. ஏனென்று கேட்டால், நாம் அதற்கு முன்பதாக ஆண்டவரை நம்புவதற்கு முன்பதாக, ஆண்டவரை அறிந்து கொள்வதற்கு முன்பதாக, இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் பாவங்களை மன்னிக்கப்படுவதற்கு முன்பதாக நம்முடைய பாவங்கள், சாபங்கள், ரோகங்கள், கர்மங்கள் நீங்கி போக வேண்டும் என்று எங்கெல்லாமோ முயற்சித்திருப்போம். நம்முடைய ஆசை விருப்பங்கள் நிறைவேற வேண்டும் என்று எங்கெல்லாமோ போய் பிரார்த்தித்திருப்போம், எங்கெல்லாமோ வேண்டுதல் செய்திருப்போம், எங்கெல்லாமோ பலி செலுத்தியிருப்போம், எங்கெல்லாமோ நம்முடைய பக்தியை விரயமாக்கி இருப்போம். ஆனால் அவைகளை பெற்றுக்கொள்ளாமல் இருந்ததினாலே இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிந்து, இந்த இயேசு கிறிஸ்து உலகத்திலே நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார், உலகத்தின் மக்களுக்கு நன்மை செய்கிறார். இந்த கிறிஸ்துவை ஆராதிக்கிற இந்த பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு, கிறிஸ்துவை ஆராதிக்கிற என்னோடு கூட வேலை செய்கிற இந்த நபருக்கு, அவருடைய குடும்பத்திலே அதிசயங்களையும் அற்புதங்களையும் ஆண்டவர் செய்கிறாரே என்று சொல்லி தன்னுடைய ஜீவியத்திலே அற்புதத்தை கண்டுகொள்வதற்கு ஏதுவாய் தேவனை நாம் நம்பின நாட்கள் உண்டு. இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்த நாட்கள் உண்டு. இயேசு கிறிஸ்துவின் மேல் அன்பு காட்டினது உண்டு. ஆபிரகாம் ஈசாக்கின் மேல் அன்பு காட்டினான். ஆனாலும் தேவன் இந்த ஈசாக்கை எனக்கு பலியிடுன்னு சொல்லும் போது, அவன் தன்னுடைய ஏகசுதன், ஒரே நேசகுமாரன், 100 வயதில பிறந்த மகன் என்று கூட பாராதபடி தேவன் பேரில ஆதியில இருந்த அன்பை, அவன் 75 வயதா இருக்கும் போது இந்த இனத்தையும் உன் தேசத்தையும் விட்டு நான் காண்பிக்கும் தேசத்துக்கு நீ போ என்று சொல்லி பரதேசியாய் அலைந்த அந்த நாட்களில் ஆண்டவர் மேல வைத்திருந்த நம்பிக்கையை, ஆண்டவர் மேலே கொண்டிருந்த அன்பை, ஆண்டவர் மேலே கொண்டிருந்த விசுவாசத்தை அவன் வலுவி விடாதபடி அந்த 100வது வயதுக்கு பிறகு, ஈசாக்கு பிறந்த பிறகு 15 ஆண்டுகள் கழித்து அந்த வாலிபனாய் இருக்கிற ஈசாக்கை பலி செலுத்துவதற்கு, என் தேவன் வேலையிலே நான் ஆதியில் இருந்த அன்பை கொண்டு நான் மாறவில்லை என்பதை நிரூபித்து காண்பிப்பதற்கு ஏதுவாக அவன் கடந்து செல்கிறான். இப்படி எத்தனையோ காரியங்களை நான் கடந்து சொல்லிக் கொண்டு போகலாம். ஆண்டவர் ரட்சித்த நாட்களிலே நான் ஆண்டவர் இடத்துல நான் என்னுடைய தாயின் ஜெபத்தின் மூலமாய் ரட்சிக்கப்பட்டேன். ஆண்டவர் என்னை நீ இப்படியே செய்து கொண்டிருந்தாய், உன்னுடைய நித்தியம் என்ன, உன்னுடைய முடிவு என்ன, உன்னுடைய வாழ்க்கை என்ன, உன்னுடைய எதிர்காலம் எப்படி அமையும் என்று சொல்ல கேள்வியை என் உள்ளத்திலே தர நான் ஆண்டவரை நோக்கி பார்த்தேன். ஆமா, அந்த நேரத்தில் நான் பிச்சைக்காரனை போல இருக்கிறேனே, ஒரு நல்ல வேலை இல்லாம இருக்கிறேனே, குடும்பத்திற்கு பாரமாக இருக்கிறேனே, தண்டசோராக இருக்கிறேனே, வீணாக நாட்களை கழித்துக் கொண்டிருக்கிறேனே என்று சொல்லி, ஆண்டவரே என் வாழ்க்கையில நீ நன்மை செய்ய வேண்டும், என் வாழ்க்கையில நீர் வர வேண்டும், என்னுடைய வாழ்க்கையில நீ குறுக்கிட்டதற்காக நன்றி என்று சொல்லி 1974ஆம் ஆண்டு முதல் தேதியில அதிகாலையில என் தேவனுக்கு ஒப்பு கொடுத்தேன். அன்று என் தேவனை நேசித்த அந்த நேசத்திலிருந்து இன்று வரை என் தேவனுடைய அன்பை விட்டு, என் தேவனை நம்புகிற நம்பிக்கையை விட்டு, விசுவாசத்தை விட்டு என்னை விலக்காதபடி காத்து வருகிறார். ஒவ்வொரு நாளும் என்னை நடத்தி வருகிறார், நித்தமும் என்னை நடத்துகிறார், என் ஆத்மாவை திருப்தி ஆக்குகிறார். எனவே நான் ஆதியில இருந்த அன்பை விட இப்பொழுது இன்னும் அதிகமாய் தேவனை நேசிக்கிறேன், தேவனுக்கு ஊழியம் செய்கிறேன், அதில் நிலைத்திருக்க என் தேவன் கிருபை செய்திருக்கிறார். அந்த ஆதி அன்பை விட்டு விலக முடியவில்லை. அதே நாட்களிலே, இவ்வளவு நாட்களிலே என்னுடைய வாழ்க்கையில வந்த பள்ளம் மேடுகள், ஏராளமான காரியம், அவைகளெல்லாம் என்னை விட்டு விலக்க
முடியவில்லை. என் தேவன் பேரில் அன்பு காட்ட என் தேவன் எனக்கு கிருபை செய்திருக்கிறார். என் தேவனோடு நான் பங்கு கொள்ள, என் தேவனோடு கூட அவருடைய பாடுகள், சிலுவை பாடு மரணங்களில் இன்னும் அவரை நடத்தாதபடி நான் அவரை நான் என்னுடைய பாவத்தின் நிமித்தம் மீண்டும் அவரை சிலுவையில தள்ளாதபடி வாழும்படி என்னை ஒப்பு கொடுத்து நாளுக்கு நாள் என்னுடைய பக்தியை விருத்தி அடைய பண்ணி கொண்டு ஆண்டவருடைய கிருபையினாலே கடந்து போக என் தேவன் கிருபை செய்திருக்கிறார். அதை தான் இங்கே இந்த புஸ்தகத்தின் ஆக்கியோன் சொல்கிறான் நமக்கு. நாம் ஆரம்பத்தில் கொண்ட நம்பிக்கையை முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போம் ஆகில் கிறிஸ்துவனிடத்திலே பங்குள்ளவர்களாயிருப்போம். கிறிஸ்துவனிடத்திலே பங்குள்ளவர்களாயிருப்போம். ஆண்டவர் யோவானுக்கு வெளிப்படுத்தும் போது வெளிப்படுத்தின விசேஷத்துல 2ஆம் அதிகாரத்துல எபேசு சபை ஆதியில கொண்ட அன்பை நீ விட்டா என்று உன் பேர்ல எனக்கு குறை இருக்கிறது. எபேசு சபையை குறித்து அவர் சொல்கிறார். எபேசு சபை விசுவாசிகள் பரிசுத்தவான்கள் என்று 2 வாரத்துக்கு முன்பதாக எபேசியர் நிருபத்திலிருந்து பவுல் சொன்னவர்களை நாம் தியானித்திருக்கிறோம். அவர்கள் விசுவாசிகள் பரிசுத்தவான்கள், அவர்களை குறித்து ஆண்டவர் சொல்கிறார், ஆதியில கொண்ட அன்பை நீங்கள் விட்டீர்கள். ஆதியிலே இருந்த அன்பு உங்களுக்கு இடத்துல இல்லை. இங்கே மத்தேயுல ஓமைகளாய் தேவன் சீசர்கள் அங்க உள்ளவர்களுக்கு ஜனங்களுக்கு சொல்லும் போது விதைக்கிறவனை பற்றிய ஓமையை சொன்னார். விதைக்கிறவன் பற்றிய ஓமையை சொல்லும் போது அங்கே விதைகள் விதைக்கிறவனை பற்றி சொல்கிற வேலையில வழியருகே விழுந்த விதைகள், முள்ளுள்ள இடங்களில் விழுந்த விதைகள், கற்பாறையில் உள்ள விதைகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நல்ல நிலத்தில் விழுந்த விதைகள், நல்ல நிலத்தில் விழுந்த விதைகள் 100, 60, 30 பலன் கொடுத்தது. முள்ளுள்ள இடங்களில் விதைத்த விதைகள் எப்படி வசனத்தை கேட்கிறவனாய் இருந்தும், வசனத்தை பாருங்க, வசனத்தை கேட்கிறவன் இருந்தும், ஆண்டவரை நேசிக்கிறவனாய் இருந்தும், உலக கவலை, ஐஸ்வர்யத்தின் மயக்கம் வசனத்தை நெருக்கி போடுகையில் அவனும் பலனற்று போனான். ஆதியிலே வசனத்தை கேட்ட போது, முதலாவது வசனத்தை கேட்ட நாட்களிலே வசனத்துக்கு ஒப்பு கொடுத்தது போல நான் தொடர்ந்து அவன் வாழ முடியவில்லை. தொடர்ந்து அவன் கனி கொடுக்க முடியவில்லை. தொடர்ந்து ஆண்டவருக்கு அங்கே புசிக்க அவர் அத்தி மரத்தை பார்க்கும் போது அந்த அத்தி மரத்துல இலைகள் அதிகமாக இருக்கிறது, நல்ல பசுமையா இருக்கிறது, நல்ல செழித்து வளர்ந்திருக்கிறது. ஆனால் என் தேவன் வந்து பார்க்கும்போது அவருக்கு புசிக்க அங்க கொடுப்பதற்கு ஒன்றும் இல்லை. என் அன்பான தேவ பிள்ளையே, அதில் அத்தி பழத்தை காண முடியவில்லை. இப்படிதான் இந்த உலகத்தில் வாழ்கிற நாம் இருந்து கொண்டு தேவனுக்கு பிரியமில்லாமல் வாழ்ந்து கொண்டு தேவன் பேர்ல நம்பிக்கை வைத்திருந்த நாம் நாளுக்கு நாள் நம்மை அவரை விட்டு வெளியே தூரமாய் போய் விடுகிறோம். இப்பொழுது நான் அமெரிக்க ஐக்கிய நாடுகளிலிருந்து இதை பேசிக் கொண்டிருக்கிறேன். இங்க பாருங்க, இங்க இருக்கும்போது இங்க நான் இந்த இடத்துல இந்த அமெரிக்க நாடு 1150 ஆண்டுகளுக்கு முன்பதாக ஓ ஆண்டவரே தேவனே எனக்கு இறங்கும் என்று சொல்லி ஆதி அன்பை செலுத்தினார். ஆனால் இன்று அவருடைய பயபக்தி அந்த தேவன் இல்லை என்கிற உபதேசத்துக்கு நேராய் நடந்து கொண்டு போகிறார்கள். அதனால தேவனுடைய ஆசீர்வாதத்தை இழந்து போயிருக்கிறார்கள். உலக நாடுகளிலே பெருத்த நாடாய் அவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் அந்த டாம்பீகத்தில், அந்த முதல்ல உள்ள அந்த அதிகாரத்தில், தேவன் கொடுத்த ஆசீர்வாதத்தில் நிமிர்ந்து நிற்கிற அந்த தன்மையினால இன்றும் உலக நாடுகளை ஆட்டி படைத்து கொண்டிருக்கிறார்கள். அது ஒரு நாள் அழிந்து போகும். என் அன்பான தேவ பிள்ளையே, நாம் முடிவு பரியந்தம், கடைசி வரையும் கிறிஸ்துவின் உன்னிடத்திலே பங்குள்ளவர்களாய் மாறும்படியாய், சபையாகிய கிறிஸ்துவின் சரீரத்திலே அவயங்களாய் நாம் மாறும்படியாய், கிறிஸ்துவை தரித்துக் கொள்வதற்கு ஏதுவாய், அவருடைய சரீரத்திலே நாம் பங்கு பெறுவதற்கு ஏதுவாய் ஆதியில கொண்ட அன்பை நாம் முடிவு பரியந்தம் அதில் நிலைத்திருப்போம். நம்பிக்கையில, விசுவாசத்தில உறுதியாக இருப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். எங்கள் நல்ல பிதாவே, இந்த நல்ல நாளுக்காக ஸ்தோத்திரம். இந்த நாள்ல எங்கள் பிள்ளைகளுக்கு ஆண்டவரே ஆரம்பத்தில் கொண்ட நம்பிக்கையை முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருக்கும்படி இந்த எங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லுகிறேன். அப்பொழுது ஆண்டவரே கிறிஸ்துவின் சரீரத்துல அவயமாய் இருக்கிற நாங்களும் ஒரு பங்காய், ஆண்டவர் ஒரு அவயமாய் நாங்கள் மாறுவதற்கு எதுவாய் என் தேவன் நீர் கிருபை செய்கிறவராய் இருக்கிறேன் என்பதை சொல்லி இருக்கிறேன். எங்கள் பிள்ளைகளுக்கு அப்படி உதவி செய்யுங்க, ஆசீர்வதிங்கப்பா. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.